பிரைஸ் லார்ட். இந்த ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்நாளிலே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தோம்னா பெரிய சப்ஜெக்ட் அது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சின்ன ஒரு வீடியோவாக நான் போடுகிறேன். தயவு செய்து நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிடித்திருந்தால் ஒரு புறஜாதிக்காவது நீங்கள் ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் கடவுள் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? நிறைய இருக்குது. அப்புறம் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவபக்தி அவரை மட்டும் அவர்தான் இந்த உலகத்தை வானத்தை பூமியை படைத்தார் என்பதை குறித்து சொல்லும்படியான தேவபக்தி உள்ள குழந்தைகளை சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவி குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மல்கியாவிலே 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி இசைந்து வாழுகிறதா. நான் தான் திருமணத்தை என்ன பண்ணேன், ஆயத்தப்படுத்தி வைத்தேன். முதல் நான் தான் ஆதாம் அவளுக்கு என்ன பண்ணேன், திருமணத்தை அவர்களை இணைத்து நான் வைத்தேன். மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி ஏன் உண்டு பண்ணார், எதுக்காக அந்த துணையை உண்டு பண்ணாருன்னா, மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி உண்டு பண்ணார். பின்பு நன்மை மட்டும் செய்வதற்கு படைத்தாராம். அதில் ஆதாரம் இருக்குது, பார்க்க போகிறோம். நன்மை மட்டும் செய்வதற்கு மனுஷனை படைத்தாராம். அதனால தான் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை நீ அறிந்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நன்மைக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்ணாராம், படைத்தார். ஆவி அவருக்குள் நிறைய, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே. நிறைய பேரை படைச்சிருக்கலாமே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததி பெறும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவியை துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவி குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, தேவபக்தி உள்ளவர்களை சந்ததியை உருவாக்கும்படி ஒரு துணையை மனைவியை அவர் கொடுத்தாராம். தேவபக்தி உள்ள சந்ததியாக நம்ம வளர்க்க வேண்டுமாம். அவருடைய மகத்துவங்கள், அவர் நடத்தின அதிசயங்கள், நம்மளை நடத்தின விதங்கள், அவர் பேசின காரியங்கள், அவர் செய்த அதிசயங்களை குறித்து பிள்ளைகளிடத்திலே நாம் பேச வேண்டும். அப்பின்பு அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளருகிறதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டுமா. அதற்காகவா படைத்தாராம். அதற்காக தான் மனைவியை கொடுத்தாராம். எவ்வளோ தெளிவாக அவர் பூரணமாக இருக்கிறது. ஆனாலும் ஒருவனை ஏன் படைத்தார்னா, அந்த சந்ததியிலே தான் தேவன் உண்மையானவர் என்று அறிந்து சொல்லபடியான சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவே படைத்தாராம். இல்லைன்னா நிறைய பேர் அவர் என்ன பண்ணிப்பாராம், படைத்திருப்பாராம் ஆட்களை. அந்த ஒரு சந்ததியினாலே அப்படி அவர் உருவாக வேண்டும் என்பதற்காக படைத்தாராம். பழுகி பெருக அவர்கள் பார்க்கிறவைகளெல்லாம் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால், படைத்தவரை மறைந்த படைப்புகளை தேட போய்விட்டார்கள். அதுக்கு வேண்டாம், அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். அப்போது அவர் என்ன பண்ணார், தேவ சந்ததிகளை பெருகும்படியாக அவர் என்ன பண்ணாரா, படைத்தாராம். தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. சரி, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியில் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதின் காலத்தில் அதை அழகாக என்ன பண்ணியிருக்காரா, படித்திருக்கிறாராம்.
அவனால் நாளைக்கு நடக்க போகிறது என்ன, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது, நைட்டுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரிகள் மனுஷன் கண்டுபிடியான். எதுக்கு அப்படின்னா, அவன் கவலைப்படுவானே, அதனால் கண்டுபிடிக்காதபடிக்கு வைத்திருக்கிறாராம். அவர் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாராம்? மகிழ்ச்சியாக இருப்பதும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம், தேவ சந்ததி பெறும்படி தானே அவர் மனிதனை தெரிந்து கொண்டார் என்பதை பார்த்தோம். அவன் எல்லாத்துக்கும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். நாளைக்கு என்ன நடக்க போதும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னே நீ தூங்க மாட்ட, கவலைப்படுவேன். அதனால் கண்டுபிடிக்காதபடி நான் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அவன் மகிழ்ச்சியாக இருப்பது ஃபஸ்ட்டு, அது மகிழ்ச்சியாக இருப்பது ஒன்று. உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இந்த கண்டுபிடிச்சிட்டானா கவலைப்பட்டுடுவோம். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்ய வேண்டுமா, நாம் நன்மை செய்வதற்காகவே நம்மளை படைத்தாராம். நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நன்மை மாத்திரமே நாம் செய்ய வேண்டுமா பிரியமானவர்களே? அதற்காக மனுஷனை படைத்தாராம். அன்றைய மனுஷன் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவருடைய அனுக்கிரகம். நம்ம சிரிப்பது, சந்தோஷப்படுவது. இதில் 3 ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா, நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், இணைய ஒரு காலம், பிரிய ஒரு காலம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது தெரியாது அவனுக்கு. சரி, அன்றைய மனுஷன் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நாம் வாழ்வது அவருடைய அனுக்கிரகம். இன்றைக்கு ஈஸியாக எனக்கு இயேசு வேணாம் தூக்கி போட்டு போய்ட்றாங்க. அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், என்ன சொல்கிறாங்க, என்ன வேதம் சொல்லுகிறது, என்ன கிறிஸ்தவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அறிய மனதில்லை. இதை கூட எத்தனை பேர் கண்டறிந்து பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் கலர்ஃபுல்லாக டிவியில் எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு பண்ண முடியாதா? என் பிள்ளை எடிட்டர். நான் ஏன் அப்படியே எடுக்கிறேன்னா, இப்படி பார்க்கட்டும், ஜனங்கள் வேதத்தில் இருக்குதான்னு கலர்ஃபுல்லாக பார்க்கறத காட்டில் வேதத்தில் இருக்கிறத பார்க்கட்டுமே. அதனால் நான் இப்படி போடுறேன். பிரியமான அன்றைய மனுஷன் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவருடைய அனுக்கிரகம். நாம் வாழ்வது அனுக்கிரகம், நாம் வேலை செய்வது அனுக்கிரகம். பிரியமானவர்களே, சில பேரை நான் யூடியூப் வழியாக பார்க்குறேன். அது உருவந்தானா, அது கூலமானு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, பிச்சு போட்டா மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மனுஷனை, முழு மனுஷனை அப்படியே பிச்சு போட்டா மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ஜீவன் இருக்கிறது. பார்க்கவே வேதனையாக இருக்கிறது. நாமளே எத்தனை விதத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினச்ச இடம் போகிறோம், நினச்சதை சாப்பிட்றோம், நினச்ச இடத்துல நம்ம உட்காடுறோம், போகிறோம், வரோம். எவ்வளோ நம்மளை படுது. எதுக்கான நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதுக்காக நன்றி சொல்லுங்கள். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள் அவரிடத்திலே கேளுங்கள், அவர் அனுக்கிரகம் செய்வார் என்று அறிவேன். எதுவோ அது என்றென்னைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? தேவ சந்ததி பிறக்கும்படியாக மனிதனை படைத்தார். பின்பு நன்மை செய்வதற்காகவே அவர் படைத்தார். அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அவர் என்ன பண்ணுறாராம்? மறைத்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதை மறைத்து வைத்திருக்கிறாராம்.
சரி, மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷன் அவருக்கு என்ன பண்ணணுமா? பயந்து நடுங்க வேண்டுமா? அதற்காக தானே மறைக்க வேண்டியதை மறைத்து வைத்திருக்கிறார், கேட்க வேண்டியதை கேட்க வைக்கிறார், பெற வேண்டியதை வந்து நிற்கும்படி செய்கிறார். பெற வேண்டுமா? வந்து நில்லு. மனுஷ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியமானது பாருங்கள். பயந்திருக்கிறோமா? நன்மை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறோமா? திமிர்வாதக்காரர்களைப் போல இருக்கிறோமா? எத்தனை பேரை நான் பார்க்குறேன் பிரியமானவர்களை, எத்தனை பேர் பார்க்குறேன். ரொம்ப கௌத்தன்னு பேசுகிறது, மனுஷனை மதிக்கிறது, அலட்சியம் பண்ணுகிறது. நிறைய பேர் நம்ம முகத்தை பார்த்து நியாயம் சொல்லி விடுகிறோம், ஆனால் அவர் உள்ளத்தை பார்க்கிற ஒரு இருக்கிறார், அதை அறியாமல் சொல்லி திரிந்து கொண்டு இருக்கிறோம். மீகாலை நம்ம எடுப்போமானால், பாருங்க, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியும் கொடுக்க வேண்டுமோ? பாவங்களை போக்க, சாபங்களை போக்க நான் முதற் பேரான என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியை கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரே. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உனக்கு கேட்கிறார். பயந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். தேவ சந்ததிகள் தேவ சந்ததிகள் பெருகும்படி தானே ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் எப்படி இருக்கணுமா? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உனக்கு கேட்கிறார். மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு இல்லாமல் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க தெரியுங்களா? தாழ்மை இல்லை, விட்டு கொடுத்து போகிறதுக்கு மனசு இல்லை. எவ்வளோ பேர் பார்க்குற சின்ன விஷயம் நடந்திருக்கும், அந்த ஊழியத்தில், அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த 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 பிக்னிக் ஃபங்க்ஷனில் சின்ன விஷயம் நடந்திருக்கும். பயங்கரமாக க்ரியேட் பண்ணுறவாங்க, பயங்கரமாக பழி வாங்குறவங்க இருப்பாங்க, பயங்கரமாக சண்டை மூட்டி பயங்கரமாக கலகம் முட்டுறவங்க இருக்கிறீங்களா? அந்த மாதிரி யாராவது? உங்கள் வாய் திறந்தா நன்மைக்கு தான் இருக்க வேண்டும். உங்கள் கால் நடந்தால் அது நன்மைக்கு செய்ய தான் இருக்க வேண்டும். உங்கள் கை ஓங்குமானால் உங்கள் நன்மைக்கு மாத்திரமே இருக்க வேண்டும். உங்கள் கண் பார்வை நன்மைக்கு மட்டுமே பார்க்க வேண்டும். மனுஷனின் நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்து கேட்கிறார். ஏன் தாழ்மையாக இருன்னு சொல்லுகிறார்? ஏன் தாழ்மையாக இருக்க சொல்லுகிறார்? கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். அதுக்கு தான் வேற எண்ணத்தை கர்த்தர் தாழ்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான்.
மிளற்றுக்கும் அதை நியாயமித்தவருக்கும் செவி கொடுங்கள். மிளற்றுக்கும் அதை நியாயமித்தவருக்கும் செவி கொடுங்கள். மிளாற்றுக்கும் மன்னித்து விடுங்கள். மிளாற்றுக்கும் அதை நியாயமித்தவருக்கும் செவி கொடுக்க வேண்டும். அதற்கு தான் நம்மளை அறிந்து கொண்டிருக்கிறார். தாழ்மையாக இருந்து நன்மை என்னதென்று அறிந்து நாம் செய்ய வேண்டுமா? மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தருவனத்து கேட்க தாழ்மையாக இரு பிள்ளையே, தாழ்மையாக இரு மகனே சொல்லுகிறாரா? தாழ்மையாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் எஜமானியாக இருக்க விரும்புகிறாள், நீ வேலைக்காரியாக இரு. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு, நான் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல வரல, நான் செய்வதற்காகவே வந்தேன். ஆமென். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. யாருக்கு கேட்கும்? ஞானமுள்ளவனுக்கு கேட்கும். உம்முடைய நாமத்தை மதிப்பான் அவன். ஞானமுள்ளவன், அறிந்தவன், தாழ்மை உள்ளவன், நன்மை செய்கிறவன் மதிப்பான். மிளாற்றுக்கும் அதை நியாயமித்தவருக்கும் செவி கொடுங்கள். அவருக்கு செவி கொடுங்கள். மனுஷனே, ஒரு பாட்டு ஒன்று நான் பாடுறேன். நாட்களும் நெருங்குதே, நாயகன் வரும் நேரம். நாட்களும் நெருங்குதே, நாயகன் வருவாரே. நாட்களும் நெருங்குதே, நாயகன் வரும் நேரம். நாட்களும் நெருங்குதே, நாயகன் வருவாரே. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எதிராய் எழும்புதே. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எதிராய் எழும்புதே. அறியாத என் ஜனங்கள் அலைந்தே திரியுதே. அறியாத என் ஜனங்கள் அலைந்தே திரியுதே. நாட்களும் நெருங்குதே, நாயகன் வரும் நேரம். நாட்களும் நெருங்குதே, நாயகன் வருவாரே. அவர் சொன்ன வார்த்தையும் நிறைவேறி வருகுதே. அவர் சொன்ன வார்த்தையும் நிறைவேறி வருகுதே. அறியாத என் ஜனங்கள் அலைந்தே திரியுதே. அறியாத என் ஜனங்கள் அலைந்தே திரியுதே. நாட்களும் நெருங்குதே, நாயகன் வரும் நேரம். நாட்களும் நெருங்குதே, நாயகன் வருவாரே. பிரியமானவர்களே, இது பெரிய பாட்டு. அடியாள் கொடுத்தார் என் தேவாதி தேவன். படிக்காத ஒரு எப்படி சொல்கிறது, படிக்காத ஒரு பேதை, பைத்தியம். பிரியமானவர்களே, என்னை பயன்படுத்துகிற தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. தாழ்மையாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நன்மையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் பிள்ளைகளை தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிற கருவிகளாக நாம் இருப்போமாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.